ஒரு படத்துல மணிவண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, பஸ் ஏறி போய் அந்த வீட்டு கதைய கேட்டுட்டு வரதுக்கு போறாரு. அது மாரி ஒருத்தி, ஏங்க எங்கே அவங்க ஊர்ல இருந்து அ ஒபராகர் தூத்துக்குடியிலருந்து திருவண்ணாமலை வந்திருக்குங்க ஒரு அம்மா. என்னன்னு கேட்டா, இந்த வீட்ல ஒரு சண்டை. இந்த சண்டை ஒரு ஃபேமிலில ஒரு சண்டை. இந்த சண்டை அதுக்கு தெளிவா தெரியணும். இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடணும். இதுக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னா, அவங்க ஊர்ல ஒரே பனியாம். ஒரே பனியா காதெல்லாம் வலிக்குதாம். அதனால உங்க வீட்ல இருக்கலாம் 2 நாள் இருக்கலான்னு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்குது. திருவண்ணாமலையில பனியே பெய்யாது. இங்க வந்தா உனக்கு காதே வலிக்காது. வந்து 2டே நாள்ல சகுனி வேலைலாம் பண்ணிருச்சு. அங்கே ஃபோன் பண்ணி, இங்க ஃபோன் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு நாறுறாய்ங்க. இந்த ஒரு கேரக்டர கடவுள் எப்படி உருவாக்குனாரு? இவங்க வீட்ல இதையுமே அது மயங்கள வீட்ல வைக்க மாட்டேங்கிறாய்ங்க. மருமவ சொல்றா, "சோத்த தின்னியா? வாய மூடிட்டு போய் படுத்தியான்னு இருக்கும். இங்கலாம் வந்து வாய் பேசக்கூடாதுங்கிறா." அப்படி இருக்கிற 7:30 கொண்டாந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு, இப்ப அவன் என்ன பண்றான்? இங்க எல்லாத்தையும் உட்காந்து கூடி கூடி பேசிட்டு, ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி, "இது மாரி இருக்கு இந்த வீட்ல. என்ன பண்றது? நான் வேற வந்து மாட்டிக்கிட்டேன்." "மாட்டிக்கிட்டேல்ல ஓட வேண்டியது எதுக்கு இங்க இருக்கிற?" ஆ? ஆனா அந்த மாரி இருக்கிறவ தான் அந்த வீட்டுக்காரையும் நம்புறா. உட்கார வச்சுட்டு அவளுக்கு அந்த 3 வேள சோறு, "ஐயோ! அண்ணி இத சாப்பிடுங்க. அண்ணி அத பண்ணுங்க." அவ இந்த பக்கம் ஒரு இது பண்ணா, அவ அந்த பக்கம், "சாப்பிடுமா." ஆமா. ஏன்னா இங்கிட்டும் பேசுறா, அங்கிட்டும் பேசுறால்ல. அதனால இவள உட்கார வச்சு சோத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு சில பேர் சொந்த செல்வ சூனியம் வச்சுக்கிறாங்க. இவள கூப்பிட்டது பேருந்து வந்த அன்னைக்கே விரட்டி விட்றது, "பார் எங்க வீட்ல வந்து இந்த மாரி நல்ல நாள் வருது. அதனால நீ உன் வீட்ல போய் பாருன்னு" விரட்டி விட்டுருக்கணும். அத விட்டுப்புட்டு நல்ல நாள் அதுமா ஊட்ட விட்டு வந்து உட்கார்ந்தவள, உட்கார வச்சு தலவாழை இல போட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ எல்லாமே கொளுத்தி விட்டு போய்க்கிட்டு இருக்கா.